ஹலோ பசங்களா. ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஏன்னா ப்ரோ இன்னும் ஸ்கூலே தொடங்கலை, பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் எதுக்கு கொடுத்தேன்னா, இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஜூன் 2 நம்மளுடைய மாலிகுல்ஸ் மைண்ட் வித் ஏஆர்ஓ என் கூட சேர்ந்து நீங்கள் டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்காண்டியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் கொஷின் வித் ஆன்சரோட நான் கொடுத்துருவேன். ஸோ டெய்லியும் நான் கொடுத்துருவேன். ஸோ அண்ட் அதுக்கான இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ்னால் அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, கிளாரிட்டிஸ், கான்செப்ட் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லிவிட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். இப்போ டெய்லி 5 சம்ஸாக 10 சம்ஸாக நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இது எல்லா சப்ஜெக்ட்டும் கூட. ஸோ 10th 11th 12th எல்லா ஸ்டாண்டர்டும் கூட. ஸோ யாருக்கெல்லாம் இது வேணும் ஃப்ரீயாக நான் சொல்லித்தரேன். ஸோ யாருக்கெல்லாம் இது வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருங்கப்பா. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் மிட்டம்க்கான போர்ஷன் என்ன, சாப்டர் 1, 2, 3. ஸோ எனக்கு ஆப்வியஸாக தெரியும் சாப்டர் 2 and 3 தான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க. எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் கான்செப்ட், ப்ராப்பர்ட்டிஸ், தியாரம் எல்லாமே படிச்சிருங்க சாப்டர் 1ல் சம்ஸ் கூட. சாப்டர் 2 and 3ல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிங்க. இப்போது ஃபஸ்ட் மிட்டம்க்கு நம்மளால் ஃபுல்லாக படிக்கணும்னா வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக படிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் லேர்னராக இருக்கட்டும், டாப்பராக இருக்கட்டும். ஸோ நீங்கள் 2 and 3ல் இப்போ நீங்கள் டாப்பர்ஸ்னால் 2 and 3ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ், மீதி சம்ஸு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் லேர்னர் அப்படின்னா 1 to 3ல் இருக்கிற ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிச்சு 2 and 3ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. ஸோ இதை படித்தாலே ஆப்வியஸாக நமக்கு 35க்குனா, அதாவது 40க்குனா 40 மார்க்குக்குன்னா கண்டிப்பாக 35+ நீங்கள் 100% ஷுவராக எடுத்துடலாம். நான் இதுக்கு அஷ்யூரிட்டி நான் தருவேன். 35+ மார்க் இந்த வீடியோவில் பார்க்குறது மூலமாக எடுத்துடலாம். அண்ட் இதில் இருக்க சொல்கிற 5 மார்க்ஸ் மூலமாக உங்களால் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வருஷம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டெய்லி 10 சம்ஸ் வித் ஆன்சரோட நான் கொடுக்க போகிறேன். நான் அது சொன்ன மாதிரி அண்ட் ஷார்ட்ஸில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய அதாவது ஃபஸ்ட் மிட்டம்க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இந்த நாளுமே உங்களுக்கு என்னென்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஜூன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். ஸோ சாப்டர் 1, ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ப்பா. இருக்கிற எல்லா சம்ஸுமே பார்த்துட்டுருங்க. ஸ்டார் போட்ட சம்ஸ் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, எல்லா சம்ஸுமே பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஒன் சால்வ் பண்ணிவிட்டு பார்க்காம ஒன் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்லினியஸ் சம்ஸை பார்க்காம சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? பார்க்காம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாப்டர் 2க்கு இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்டர் 3க்கு இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஜூன் 2 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.